வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டிகோடர். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தனுஷோட இட்லி கடை படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்றத பார்த்துடலாம். சங்கராபுரம் அப்படின்ற கிராமத்தில் ஒரு ஃபேமஸான இட்லி கடை இருக்குது. அந்த கடையோட ஓனர் நம்ம ராஜ்கிரண் தான். ராஜ்கிரனோட பையன் தான் நம்ம தனுஷ். ஒரு நாள் தனுஷ் அவரோட அப்பா கிட்ட இந்த ஊர்லேயே நம்மளோட கடை தான் ஃபேமஸ், பட் அப்படி இருந்தாலுமே அதுவும் ஒரு கடை தான் இருக்குது, சின்ன கடையாக தான் இருக்குது. பட் இதே மாதிரி நிறைய பிரான்ச் நம்ம ஊருக்குள்ளே ஓப்பன் பண்ணுனா இதை விட நிறையா கல்லா கட்டலாம், நல்லா சம்பாதிக்கலாம், அதை வச்சு காரு பங்களா அப்படின்னு நம்மளோட வாழ்க்கையே உயர்ந்திடும் அப்படின்ற மாதிரி அவரோட அப்பா கிட்ட சொல்கிறாரு. பட் அதுக்கு ராஜ்கிரண் அதெல்லாம் வேணாம், கிடைக்கிற வருமானமே நம்மளுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, ஸோ வேறு எதுவும் ட்ரை பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் தனுஷ் அதை கேட்காம கோபப்பட்டு அங்கேருந்து கிளம்பி வேறு ஒரு ஊருக்கு வேலைக்கு போயிடுறாரு. ஸோ போய் பல வருடங்கள் ஆகுது, ஒரு முக்கியமான கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. பட் திரும்பவும் ஒரு கட்டத்தில் அவரோட ஊருக்கு அவர் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்படி வந்ததுக்கு அப்புறமா அவர் அந்த ஊருக்குள்ளே என்னென்ன சம்பவங்கள் பண்ணார், அந்த இட்லி கடையில் அவர் பண்ண சம்பவங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த இட்லி கடை படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டைரக்டரே நம்ம தனுஷ் தான். இந்த படத்தோட ட்ரெய்லர் கட்டை பார்க்கும்போது இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே தோணுச்சு. ஸோ எதிர்பார்த்த மாதிரி இந்த படம் நல்லாவே வந்திருக்கு, சூப்பராக இருக்கு. இந்த ஜானர்ல இருக்கிற படங்கள்ல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு எலிமெண்ட் எமோஷனல் தான். அது இந்த படத்துல சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி கதையோட ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி எமோஷனல் சீனா இருக்கட்டும், ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ டைரக்டரா சில பல சம்பவங்களை தனுஷ் இந்த படத்துல பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதை தவிர படத்துல அருண் விஜய் அவர்களோட நடிப்பு அப்படின்றது சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுவும் இந்த மாதிரியான ஒரு கதைக்கு இவர் நடிப்பு நல்லா இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கும் போது கதைக்கு என்ன தேவையோ அதை நீட்டா பண்ணியிருக்காரு. ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணல. ஸோ இவரோட வில்லத்தனம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா படத்தில் சத்யராஜா இருக்கட்டும், பார்த்திபனா இருக்கட்டும், அவங்களோட கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் இதை தவிர பார்த்தீங்கன்னா ராஜ்கிரண் அவர்களுக்கு வரக்கூடிய ஃப்ளாஷ்பேக் சீன்ஸாக இருக்கட்டும், அதில் வரக்கூடிய சில எமோஷனல் காட்சிகளாகட்டும், அதில் குறிப்பாக தனுஷோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் இதை தவிர பார்த்தீங்கன்னா கத்தியை தூக்கி வீசுறவன்லாம் வீரம் கிடையாது, பொறுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணி போகிறான் பார்த்தியா, அவன் தான் வீரன் அப்படின்ற மாதிரி படத்தில் வரக்கூடிய அங்கங்கே வரக்கூடிய சில எமோஷனல் கலந்த அந்த டயலாக்ஸுமே பவர்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் இதை தவிர பார்த்தீங்கன்னா படத்தில் எமோஷனல் காட்சிகளுக்கு ஜிவி பிரகாஷோட இசை சூப்பராக ஒர்க் அவுட் ஆகியிருந்தது. ஜிவி பிரகாஷ் தான் படத்தோட 3வது கதாநாயகன் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நித்யா மேனனோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்லை. அவங்க நடிக்கிற எல்லா படங்களுமே தரமாக தான் இருக்குது, எல்லா படங்கள்லையுமே தரமாக தான் நடிக்கிறாங்க. ப்ரோ அப்போ படத்தில் நெகட்டிவ்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ்ஸ் இருக்குது. பட் இந்த படத்தை பாதிக்கிற அளவுக்கு அந்த நெகட்டிவ்ஸ் அவ்வளோ பெருசாலாம் இல்லை. ஸோ படம் தரமாக இருக்குது. ஒரு டைரக்ஷனில் தனுஷ் அவர்கள் இந்த படத்தை நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு டைரக்டராக சூப்பராக கதையை எடுத்து கொண்டு போயிருக்காரு. ஸோ கமர்ஷியல் கலந்த ஒரு எமோஷனல் கலந்த ஒரு படமாக இந்த படம் இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். ஆல்ரெடி படத்தை தேட்டரில் பார்த்தவங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.